Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல DRB exam preparation வீடியோ தான் பார்க்க போறோம். 2020ல பாத்தீங்கன்னா டோட்டலா 6 எக்ஸாம்ஸ் நடந்துச்சு. அதோட 4 क्वेश्चन பேப்பர் வந்து வீடியோஸா போட்டேன். இந்த வீடியோல 22 நவம்பர் 2020 நடந்த क्वेश्चन வந்து பார்க்கலாம். ரேவிசன் கடன் சங்கங்கள் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட நாடு ஆப்ஷன் டி ஜெர்மனி. 1904ஆம் ஆண்டிய சட்டத்தின் பெயர் ஆப்ஷன் சி கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம். ராக்டேல் முன்னோடிகள் அவர்களின் கூட்டுறவு பண்டகத்தை ஆரம்பித்த ஆண்டு ஆப்ஷன் ஏ 1844. கண்ட எந்த குழு உலகளாவிய வங்கி திட்டத்தை வலியுறுத்தியது? ஆப்ஷன் பி SH கான். இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னர் ஆப்ஷன் சி சக்திகாந்த தாஸ். ஸோ இப்போ 2023 அவர் தான் வந்து கவர்னராக இருக்கார். அரசு சேவைகளை வீடுகளுக்கே சென்று வழங்குவதை நோக்கமாக கொண்ட கிராம தன்னார்வலர்கள் என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம். தமிழ்நாட்டில் உள்ள எந்த கூட்டுறவு வங்கி தமிழ்நாட்டின் சிறந்த மத்திய கூட்டுறவு வங்கி விருதை வென்றுள்ளது? ஆப்ஷன் ஏ சேலம் மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கி. இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி எது? ஆப்ஷன் பி SBI. டேஷ் நிறுவனமானது பெண் இயக்குநர்களை நியமிக்காத கம்பெனிகளுக்கு அபராதம் விதித்துள்ளது? ஆப்ஷன் ஏ BSE. கூட்டாண்மை நிறுவன சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் பி 1932. கீழ்கண்டவற்றுள் எது தங்கத்தின் தன்மை அல்ல? ஆப்ஷன் சி மென்படல மூளை. டாம்கோ கடன்கள் இப்பிரிவினருக்கு வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் சி சிறுபான்மையினர். இந்தியாவில் காசோலை வழங்கிய தேதியிலிருந்து எத்தனை மாதங்களுக்குள் செல்லுபடியாகும்? ஆப்ஷன் சி 3 மாதங்கள். புதிய தலைமை தகவல் ஆணையராக சமீபத்தில் யார் நியமிக்கப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கீ தான். ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் இந்த கொஷினை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி கரெக்டான ஆன்சரை வந்து பார்த்துக்கோங்க. கீழ்கண்டவற்றுள் எது நபார்ட் வங்கியின் தலையான பணியாகும்? ஆப்ஷன் சி மாநில அரசுகளுக்கு கிராம உள்கட்டமைப்புகளை வளர்ப்பதற்கான கடன்களை வழங்குதல். அகில இந்திய கிராமிய கடன் விமர்சன குழு எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆல் அப்படின்ற மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. 1960இல் ஏற்படுத்தப்பட்ட நடைபெற்ற கூட்டுறவு கடன் குழுவின் தலைவர் யார்? ஆப்ஷன் பி VL மேத்தா. லோக்சபாவில் முதலாக நியமிக்கப்பட்ட தலைவர் யார்? ஆப்ஷன் பி பினாகி சந்திரகோஷ். பன்னாட்டு கூட்டுறவு சார்பு அமைப்பின் செயல்பாடுகள்? ஆப்ஷன் டி இவை அனைத்தும். மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்தின் பணிகள் என்பது? ஆப்ஷன் டி இவை அனைத்தும். டேஷ் ஆண்டு முதல் தேசிய பால்வள வாரியம் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1965. டென்மார்க்கில் பால் பண்ணை வெற்றி அடைவதற்கான காரணங்கள் என்பது? ஆப்ஷன் பி தன்னார்வ இயக்கம். P பர்சன்டேஜ் ஆனது 36 P-ஐ காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 60. இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க மேக்ஸ் எல்லாமே. மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை செய்திட நிர்வாக குழு செயல்பட்டு வருகிறது. இக்குழு பொதுவாக டேஷ் அங்கத்தினர்களை கொண்டு செயல்படுகிறது? ஆப்ஷன் ஏ 21. கீழ்கண்ட எவ்வகைகளில் மாநில கூட்டுறவு வங்கி நிதியினை திரட்டுகிறது? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அங்கே கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷனுமே வந்து சரிதான். அணுக்கரு உலையில் தடிப்பானாக செயல்படுவது? ஆப்ஷன் சி கடின நீர். கீழ்கண்டவற்றில் எது முழுவதுமாக இந்தியர்களால் மேலாண்மை செய்யப்பட்ட வங்கி? ஆப்ஷன் ஏ பஞ்சாப் நேஷனல் வங்கி. WTOவின் விரிவாக்கம் எது? ஆப்ஷன் சி உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். உர உற்பத்தியில் எந்த அமிலம் பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் சி சல்ஃபியூரிக் அமிலம். அறிவியல் மேலாண்மையின் தந்தை? ஆப்ஷன் டி FW டெய்லர். உற்பத்தியாகும் இடத்திலிருந்து நுகர்வோர் வரை பொருட்களை கொண்டு செல்லும் முறைக்கு? ஆப்ஷன் இ இடப்பயன்பாடு. உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையிலிருந்து வணிக வளர்ச்சிக்கு உதவுபவர்? ஆப்ஷன் பி இடைநிலையாளர்கள். முதலில் நுகர்வோர் கூட்டுறவு வெற்றிகரமாக விளங்கிய நாடு எது? ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து. கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களின் பங்குகள்? ஆப்ஷன் பி திரும்ப செலுத்தக்கூடியது. கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் தொடர்பான கீழ்காணும் எந்த சட்டப்பிரிவு சரியாக பொருத்தப்பட்டுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 87 தண்ட வசூல். முதல் 9 பகா எண்களின் சராசரியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ 11 1/9. நிதி புனராய்வு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன் சி அமெரிக்கா. கீழ்கண்ட எந்த ஆறு வங்காள விரிகுடா கடலில் கலக்காதுன்னு கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் சி தபதி. இந்தியாவில் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஜனவரி 9.
விவசாயத்திற்காக யமுனா நதியிலிருந்து ஹிசார் வரை 150 மைல் நீளமுடைய கால்வாயை அமைத்தவர் யார்? ஆப்ஷன் பி ஃபெரோஷா துக்லா. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சைபர் காவல் நிலையம் முதலில் திறக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா. 1.08, 0.36 மற்றும் 0.9 என்பதன் மீசிமா காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி 5.4. அரசு வழக்கறிஞர்களின் ஊதியம் மற்றும் இதர படிகளை வழங்குவது? ஆப்ஷன் பி மைய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கம். உலகளாவிய மனித உரிமை அமைப்பு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் டி 1981. வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை வாங்குவதற்கு டேஷ் என்று பெயர்? ஆப்ஷன் ஏ இறக்குமதி. பணம் மற்றும் வங்கி அமைப்பு முறையில் மைய நிலையில் உள்ளதும் உச்சநிதி அதிகாரம் பெற்ற வங்கியாளர்களாகவும் விளங்குவது? ஆப்ஷன் பி மத்திய வங்கி. வங்கியர் பணத்தை வைப்பாக ஏற்றுக்கொள்வதுடன் பணத்தை இதற்கும் வழங்குகிறார்கள்? ஆப்ஷன் பி கடன். சிற்றளவு நிரந்தர சில்லறை வியாபாரியும் டேஷ் என்பதனுள் அடங்குபவர்? ஆப்ஷன் ஏ பொது பண்டகச்சாலைகள். கீழ்கண்டவற்றுள் தொடர்புள்ள உலக வணிக அமைப்பு? ஆப்ஷன் ஏ உலகளாவிய வணிக விதிகள். ஏடிஎம் என்பது? ஆப்ஷன் சி 24 மணி நேர பண சேவை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 50 கொஷின் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மற்ற கொஷின்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ரிப்பீட்டட் கொஷின்ஸ்க்கும் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.